நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. Praise the Lord. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி இருக்கிறது. Let us be connected and remain in the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னம், அந்த பிரசன்னத்தினாலே பிதாவாகிய தேவனோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். So you must feel the presence of the Lord. நீங்கள் தேவனுடைய நீதி உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய ஜீவனுடையவர்களாக இருப்பீர்கள். புதிய உடன்படிக்கையிலே ஆவிக்குரிய மரணம் என்பதே கிடையாது. பேக் ஸ்லைடிங் என்பதே கிடையாது. பின்மாற்றம் என்கிற வார்த்தையே கிடையாது. புதிய உடன்படிக்கையிலே ஒருவன் பின்மாற முடியாது. காரணம், அந்த பாதையில் மரணம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரியவர்களே, புதிய உடன்படிக்கையிலே உங்கள் மரணம் முற்றிலுமாய் பரிகரிக்கப்பட்டது. There is no more backsliding. ஒரே ஒரு இடத்தில் வருகிறது, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானாகில் என்கிற வார்த்தையிலே பாவ காரியங்களிலே ஈடுபட்டு போவானாகில் என்று என்கிற அர்த்தம் அங்கே இல்லை. விசுவாசத்தை விட்டு, நான் நீதிமான் என்கிற விசுவாசத்தை விட்டு ஒருவன் விலகுவானானால் அதுவே பின்மாற்றமாய். நீங்கள் நீதிமான் எப்பொழுது அநீதிமானாய் மாறுகிறீர்கள்? நீங்கள் நீதிமான் என்பதை நம்பாத போது நீங்கள் அநீதிமான் ஆகிறீர்கள். உங்கள் கிரியைகளினாலே, நான் சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்தமானாய் இருக்கிறீர்கள், ஒரு பாவம் செய்யவில்லை, ஆனால் நீங்கள் உங்களை நீதிமான் என்று எண்ணவில்லை, நம்பவில்லை என்றால் நீங்கள் நிச்சயமாகவே துன்மார்க்கராக இருக்கிறீர்கள். ஒருவன் பாவியாக இருக்கிறான், ஆனால் கிறிஸ்துவுக்குள் தன்னை நீதிமான் என்று விசுவாசிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அவன் நீதிமானாக இருக்கிறான். The most expectation, the most important thing in New Testament is faith. இயேசு செய்து முடித்தவைகள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. ஒரு மிகப்பெரிய கிரயத்தை இயேசு கொடுத்த போது அந்த கிரயத்தை ஒரு மனிதன் எந்த அளவு நம்புகிறான் என்பதை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். God is expecting how much you believe what he has done on cross. He had done on cross. சிலுவையில் அவர் முடித்தது மீது இருக்கிற நம்பிக்கை, இதை விசுவாசம். அந்த விசுவாசமே உங்களை நீதிமானாய் மாற்றுகிறது. பின்மாற்றம் என்கிற வார்த்தை இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் நீதியின் பாதையில் இருக்கிறீர்கள். நீதியின் பாதையிலே ஜீவன் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பாதையில் மரணம் என்பது இல்லை. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். ஆகையால் தான் தேவன் சொன்னார், முதலாவது தேவனுடைய நீதியை தேடுங்கள் என்று சொன்னார். இன்றைய நாளிலே நான் தேவனுடைய நீதி என்கிற தலைப்பின் கீழே உங்களிடத்தில் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, நான் என்ன சொல்றேன்னா, உங்கள் ஆவி ஜீவனுள்ளதாகவே இருக்க வேண்டும். Your spirit must be alive all the time. அப்ப நான் சோர்ந்து இருக்கிறேன், நான் பின்மாறிக்கிறேன் என்பது புதிய ஏற்பாட்டில் இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஜெபத்தின் மூலமா, உபவாசத்தின் மூலமா ஒரு சக்தியை பெற்றுக்கொண்டு அந்த சக்தியோடு கூட வருவதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. அந்த சக்தியிலே எப்பொழுதும் இருப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்கள் படுத்திருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம். அதான் அந்த இதுல இருந்து நம்ம அமெரிக்காலேருந்து வந்த மில்டன் சொல்லுவார், என்னை பார்த்து சொல்லுவார், he is like மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னுவார். ஏன் மைக்கேல் ஜாக்சன் சொல்கிறான்னா, நாட் ஃபார் டான்சிங் ஆர் சிங்கிங், அது கிடையாது. ஜாக்சன் என்ன செய்வானா, ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் அப்படியே இருப்பானா, வந்துன்னு. அவன் தூங்குறானா இல்லையான்னு கூட தெரியாது, அந்த மாதிரி லெவலில் இருப்பானா. ஆனால் ஸ்டேஜுக்கு போன உடனே ஜாக்சன் அப்படியே மாறிடுவானாங்க. ஏன்னா அவன் மேலே ஒரு ஸ்பிரிட் வந்துடுது, அது வேற ஸ்பிரிட்டு. இறங்கின ஒன்று பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக் ஆயிடுவானா, டான்ஸ் பண்ணுவான் பாருங்க. அந்த எனர்ஜி எங்கேருந்து அவர்தான் தெரியும். மில்டன் சொன்னார், அப்படிதான் உங்களை நான் பார்க்குறேன். நான் சொன்னேன், ஆமாம், வி ஆர் ஜாக்சன்ஸ், பட் அது வேற ஸ்பிரிட்டு, இது வேற ஸ்பிரிட்டு. when I was in லால இருக்கும்போது நான் அப்படி சொல்லுவார், நான் உட்காந்துருக்கிற வரைக்கும் டல்லாக இருப்பேன், முன்னாடி வந்தேன்னா எனர்ஜெட்டிக் ஆயிடுவேன். ஆனால் கிரேஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் உட்காந்துருக்கும் போது நான் எனர்ஜியாக தான் இருக்கிறேன். ஆல்வேஸ் எனர்ஜி, எனர்ஜி, எனர்ஜி. காரணம், நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீங்கள் பின்மாற முடியாது. நீங்கள் பின்மாற வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடியாது. காரணம், ரத்தம் தெளிக்கப்படும் இடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் மீது ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சர்வீஸில் நிற்கிற கார் அழுக்காக முடியுமா? அதான் கேள்வி. சர்வீஸில் நிற்கிது வண்டி, சர்வீஸை விட்டு வெளியே வரல. பழைய உடன்படிக்கை சர்வீஸை விட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க.
திரும்ப திரும்ப அழுக்காது, சர்வீஸுக்கு வராங்க, 3 நாள் உபவாச கூட்டம். ஆனால் இங்கே வண்டி சர்வீஸ் ஸ்டேஷனில் நின்றுக்கிட்டு இருக்கு. தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வண்டி அழுக்காவதற்கான வாய்ப்புகள், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.